இது சிம்ம ராசிக்காரர்கள் திருப்பதி போனா என்னென்ன ஆச்சரியமான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறத பத்தின ஒரு சுருக்கமான தொகுப்பு. திருப்பதி பயணம் உங்க வாழ்க்கையில எந்த அளவுக்கு ஒரு பெரிய திருப்புமுனையை கொண்டு வரும்னு பார்க்கலாம். ஒரு மாஸ்டர் சுவிட்சை போட்டதும் வீட்ல ரெண்டு முக்கியமான பல்பு ஒரே நேரத்துல எரியற மாதிரி இந்த பயணம் உங்க வாழ்க்கையோட ரெண்டு மிகப்பெரிய அதிர்ஷ்ட இடங்களை எப்படி தூண்டி விடுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதலாவதாக, இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரங்க திருப்பதி போகக்கூடாதுன்னு சொல்ற வதந்திகளை எல்லாம் காதுலயே வாங்கிக்காதீங்க. ஏன் தெரியுமா? திருப்பதி மலையில கிடைக்கிற அந்த அபூர்வமான எனர்ஜி சிம்ம ராசிக்கு பணம், வெற்றியை அள்ளி கொடுக்கிற புதன் கிரகத்தை உடனடியே ஆக்டிவேட் செஞ்சிடும். ரெண்டாவதாக, குடும்பம் மற்றும் பணவரவை குறிக்கிற உங்களோட ரெண்டாவது இடம் இதனால சூப்பரா வேலை செய்ய ஆரம்பிக்கும். இது வெறும் பணம், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும்தானான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. உங்க பேச்சில் ஒரு வசீகரம் பிறக்கும், சமுதாயத்துல உங்களுக்கான மரியாதையும் கௌரவமும் ரொம்பவே அதிகரிக்கும். இறுதியாக, லாபம் மற்றும் ஆரோக்கியத்தை குறிக்கிற உங்களோட 11வது இடமும் செயல்பட தொடங்கிடும். இனி நீங்க தொட்டதெல்லாம் லாபமா மாறுறதோட முக்கியமா முழங்கால் வலி மாதிரியான பிரச்சனைகள் நீங்கி நோய் எதிர்ப்பு சக்தி கூடும். அது மட்டும் இல்லாம உங்களோட சில ரகசிய ஆசைகள் கூட எந்த தடையும் இல்லாம ஈஸியா நிறைவேறும். சுருக்கமா சொல்லப்போனா, திருப்பதி தரிசனம் அப்படிங்கிறது உங்க செல்வம், செல்வாக்கு, ஆரோக்கியம் இது மூணையுமே ஒரே நேரத்துல இரட்டிப்பாக்குற ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் தாங்க. அதனால அடுத்த முறை நீங்க திருப்பதி மலை ஏறும்போது வெறும் கல்படிகள்ல ஏறல, உங்க வெற்றிக்கும் கௌரவத்துக்கான அடுத்த கட்ட படியில ஏறுறீங்க அப்படிங்கறத மட்டும் மனசுல வச்சுக்கோங்க.